பாரு, என்ன வச்சு ஒரு சண்டை வேணாம். போதுண்டா சாமி, போது விடு. அப்படியே நல்லவன் மாதிரி நடிக்காத. கூடவே இருந்துட்டு எப்படி போய் ஞாபகம் வச்சு வந்துக்க நீ? உங்க அப்பா எங்க குடும்பத்துக்கு அடிச்சு ஆப்ப விடவா? என் தம்பி பெருசா அடிச்சுட்டா? இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு கூச்சமா இல்ல? ஆமாடா, எனக்கு கூச்சம் இல்ல. அதான் அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னு உங்க அப்பா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா தொட்டிட்டார்ல. தான் கையால பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு என் அக்காவை என்கிட்ட சொல்லிச்சுல. அப்புறம் எதுக்குடா இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உங்களுக்கு எப்ப நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த நிமிஷமே நீங்களும் எனக்கு வேணாம். இங்க பாரு, தயவு செஞ்சு வியாபாரம் நடக்கிற இடத்துல நின்னு நீங்க பிரச்சனை பண்ணாம. என்ன நினைச்சிருக்க? இல்ல புதுசா உன் பையனுங்களோட சேர்ந்துட்டியா? அம்மாடி, இப்படி எல்லாம் பேசாதம்மா. கடை இருக்கிற இடம் எங்களுக்கு இன்னைக்குதாம்மா தெரியும். நல்லா இருக்கே கேட்க. யார் அதுல பூ சுத்துற? நாங்க என்ன அப்படி பண்ணிட்டோம் உங்களுக்கு? நாங்க நல்லா இருந்தா உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது அப்படி? கமதி, இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. இங்க பாருங்க, யாரும் பேசாதீங்க. ஏமா, என் தம்பியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, ஆசை வார்த்தை காட்டி அவனையும் உங்களை மாதிரி ஆக்கிட்டல, அவனை எங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல. இங்க பாரு, நாங்க யாருமே யாருக்கு எதிராகவும் திருப்பல. நீங்க எல்லாரும் சேர்ந்து கொழுந்தனார வீட்டு விட்டு துரத்துனீங்க. வேணும்னெல்லாம் துரத்துல, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. ஓஹோ, உங்களுக்கு மட்டும் தான் காரணம் இருக்கணுமா? கொழுந்தனாருக்கு கருத்து எங்களுக்கு தான் காரணம் இருந்துச்சு. எம்பிட்டு நாள் தான் அவர் உங்க வீட்டுல எடுபடியா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. சித்தப்பா ஒன்னும் யாருக்கும் எடுபடி இல்ல. அவரும் இந்த வீட்டுல ஒருத்தர் தான். வீட்டுல ஒருத்தர் தான். அவரு நல்லா இருக்கும்போது சந்தோஷம் தானே பண்ணணும். இப்படி சாப விட்டு துரத்து விடக்கூடாதுல்ல. ஏமா, இந்த வீட்டுல உன் மனசுல மட்டும்தான் கொஞ்சமாவது ஈரம் இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில நீயும் கல் நெஞ்ச காரி